மேற்கு வங்கத்தில் தேர்தலை புறக்கணிக்கும்படி மாவோயிஸ்டுகள் மிரட்டல் விடுத்து பல இடங்களில் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டுள்ளனர். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களைப் போல மேற்கு வங்கத்திலும் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள் உள்ளன. இதன் காரணமாகவே மேற்கு வங்கத்தில் லோக்சபா தேர்தல் 5 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. ஏப்ரல் 17, 24 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக 10 தொகுதிகளில் தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் ஏப்ரல் 30ஆம் தேதி 3ஆம் கட்ட தேர்தலில் 9 தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடக்கிறது. இந்நிலையில் கொல்கத்தா அருகே பர்த்வான் மாவட்டத்தில் உள்ள துர்காபூர் தொகுதியின் பல இடங்களில் மாவோயிஸ்டுகள் துண்டு பிரசுரங்களை வீசிச் சென்றுள்ளதோடு சில இடங்களில் சுவரொட்டிகளையும் ஒட்டிச் சென்றுள்ளனர். அரசியலும் அரசியல் தலைவர்களும் லஞ்ச ஊழலில் ஊறிப் போயிருப்பதாகவும், எனவே தேர்தலை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் எனவும் அந்த நோட்டீஸ்களில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. துர்காபூர் பிரஸ் கிளப் அருகிலும் துண்டு பிரசுரங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதுபற்றி அறிந்த போலீசார் விரைந்து சென்று அந்த நோட்டீஸ்களை கைப்பற்றியுள்ளனர். ஏற்கனவே சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தேர்தல் அதிகாரிகள் சென்ற வாகனங்களை கண்ணிவெடி மூலம் மாவோயிஸ்டுகள் தகர்த்து பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதால் அதுபோன்ற தாக்குதலை தவிர்ப்பதற்காக போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்தவும் துர்காபூர் போலீசார் முடிவு செய்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் மே 7ஆம் தேதியன்று 6 தொகுதிகளிலும், மே 12ஆம் தேதி 17 தொகுதிகளிலும் தேர்தல் நடக்கிறது.